மக்களே யானையை பாருங்க. மக்களே நம்ம திருச்செந்தூர் பயணத்தை வந்து தொடங்கிட்டோம். 7ஆம் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகனுடைய கோயிலை வந்து போய் அடைஞ்சோம். ட்ரெயினில் தான் போனோம். ட்ரெயின்லன்னா ஒரு 12 ஹவர்ஸ் ட்ராவல் வந்தது. நம்ம கடலூர்லேருந்து திருச்செந்தூர் ட்ரெயினுக்கு வந்து சார்ஜும் வந்து ஒரு 220 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. நானும் என் கூட வேலை செய்கிறானுன்னு நாங்கள் 2 பேரும் தான் திருச்செந்தூர் முருகனை பார்க்க போயிருந்தோம். நாங்கள் போன நேரம் ட்ரெயின்லேயும் வந்து ஒன்றும் பெருசாக கூட்டம் கிடையாது. கூட்டம் இல்லாதப்போ தான் நின்றுக்கிட்டு போனாலும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் உட்கார்றதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிது ஜன்னல் ஓரமாக. ஆனால் தூங்க முடியல, ஏன்னா வாட்டம் இல்லாதனால தூங்க முடியல. நான் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு ஏன் போகிறேன்னா, நமக்கு நிறைய மன கஷ்டங்கள், நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தது. சரி, திருச்செந்தூர் முருகன் வந்து போனால் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போனோம். அதே போலயே நம்ம கோயிலுக்கு போனோடனே நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்காது கைஸ். ஏன்னா நம்மளுடைய மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு போகிறோம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் முருகனை வீடியோ எடுக்கலாம்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் அங்கே போன உடனே நம்ம முருகனை பார்க்க போகிற முதல் ப்ராசஸே வந்து நம்ம செல்லு, நம்ம பேக்கெல்லாம் ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு அவங்கள்டேருந்து டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய் காட்டினா தான் அதை நம்ம கோயில் உள்ளாரையே நம்மளை அனுமதிப்பாங்க அங்கே உள்ள கார்ட்ஸு. அதுலேயே ஒரு இது இருக்குன்னா, 100 ரூபா கொடுத்து போகிறவங்க ஒரு செக்ஷனு, பணக்காரங்க போகிறவங்க ஒரு செக்ஷனு, நார்மலாக எல்லோரும் போகிற மாதிரி அதுக்கு ஒரு செக்ஷனுன்ற மாதிரி. நம்ம கிட்டத்தட்ட அங்கேருந்து இங்கேருந்து ஒரு 10 மீட்ரு தான் இருக்கும். அந்த 10 மீட்டருக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரங்கிட்ட கூட்டம். அந்த அளவுக்கு இங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காருங்கன்ட்டு. நீங்கள் திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம போய்ட்டு அங்கே உள்ளே போய்ட்டு முருகனை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்படியே போன டைமில் நிறைய நம்ம சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்தோம். அந்த இடத்துல பீச்சில் போய் குளித்தது, நம்ம கஜராஜா யானை அவர்கள் வந்தது, யானை கூட ஒரு வீடியோ எடுத்தது, இதேமாதிரி பல விஷயங்கள் நம்ம போய் எடுத்தது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த யானை கூடயே போனது, யானை வந்து வீடியோ எடுத்தது, முருகன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளார என்னை மீறி ஒரு சந்தோஷம். என்னென்னு கேட்டிங்கன்னா, முருகனுக்கு சொந்தமான அறுபடை வீடில் ஒரு வீட்டை வந்து நான் பார்த்துட்டேன்ற ஒரு சந்தோஷம். ஏன்னா பழனிக்கெலாம் நான் சின்ன வயசில் மாலை போட்டப்போ, இந்த மாலை போடுறப்ப கூட்டிகிட்டு போவாங்க. அதை தவிர்த்து நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு நான் அவருடைய வீட்டில் தனியாக போய் பார்த்துட்டு வந்து இது ஒரு சந்தோஷம்தான். அதுவும் வந்து கடற்கரை ஓரத்துலேயே இருக்குது மக்களே. எல்லாருடைய முருகனுடைய கோயிலுமே வந்து மலை மேலே தான் பொதுவாக இருக்கும். ஆனால் இந்த திருச்செந்தூர் கோயில் மட்டும் கடல் ஓரத்தில் ஒரு அழகான ஒரு இடத்துல இருந்தது. இந்த யானையும் வந்து ரொம்ப வயதான யானைலாம் கிடையாது, கொஞ்சம் சின்ன யானை தான், குட்டி யானைன்னு கூட சொல்லலாம். அது வந்து நிறையா சேட்டைகள் பண்ணிச்சு போகிறன்னு இருக்குது. அதை வீடியோ எடுத்துக்கிட்டு போனோம் ஜாலியாக. நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு அங்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு ஒன்று இருக்குன்னா, முருகனை வந்து நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. உடனே நம்ம போய் நிற்கிற அந்த ஒரு செகண்ட் 2 செகண்ட்லேயே அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட கிடையாது மக்களே. ஒரு 10 செகண்ட் கூட அதை பார்க்க முடியாது. டக்குன்னு துரத்தி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னால், அந்த யானை வந்து சில்லறை காசு கொடுத்தா வாங்காதான். அந்த யானை சொல்லலை, அவங்க கூட இருக்கிற பாகன்கள் சொல்கிறாங்க. சில்லறை காசு கொடுத்தா வாங்காதான், காசு கொடுத்தா தான் வாங்குமா. இதில் ஒரு சில டைமில் நான் ரியல் வாய்ஸ்லேயும் பேசியிருப்பேன். அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பார்த்துட்டே வரோம். அதோட பின்னாடி கடல். ஒரு வழியாக நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தாச்சு. வந்து அழகான காட்சியை பார்த்தாச்சு. இந்த காட்சியெல்லாம் நீங்களும் ரசிக்கணும். நிறையா விஷயங்கள் இருக்குது திருச்செந்தூர் கோயிலில். வந்த உடனே நம்ம சந்தோஷமானது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், அங்காண்ட கடல் அது எவ்வளோ விசாரமாக இருக்குது பாருங்க கைஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கடலில். வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் சாமியை பார்க்க மேலே வரிசையில் நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னைக்கு பார்க்குறது, நாங்கள் வர குளிச்சுட்டு தான் போய் பார்க்கணும். டாப்பில் எங்கள் அண்ணன் நாங்கள் குளிச்சுட்டு போய் எப்போ பார்க்குறதுன்னு வர தெரியல கைஸ். வருங்க கடலை, பிரம்மாண்ட கடலை பாருங்கள். கடலுடைய இந்த ஆற்றலை பாருங்கள் கைஸ், வேறு லெவலில் இருக்குது. மக்களே கடலை பார்த்தாச்சு. மயில் பாருங்கள் கைஸ், எங்கே பார்த்தாலும் மயில் இருக்குது. நம்ம சைடில் காட்டு பகுதியில் தான் மயில் இருக்குதுன்னு பார்த்தா இடத்துல காடுல ஒன்றும் இல்லை. ஆனாலும் முருகன் இருக்கிற இடத்துல மயில்களுடைய கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் பாருங்கள். கடற்கரை ஓரத்தில் நீங்கள் யாருமே அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை மயிலெல்லாம். ஆனால் அங்கே பாருங்கள், மயிலை பாருங்கள்.
நாங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு பண்ண ரெண்டே விஷயம், ஒன்று பாத்ரூம் போனது, அடுத்தது கடலில் வந்து குளித்தது. கடலில் வந்து குளிச்சுட்டு அங்கே உள்ள காட்சிகள்லாம் அழகாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு நிறைய விஷயங்கள் நான் பண்ணேன். பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்படியே நம்ம டோக்கன் வாங்குகிற இடத்துக்கு போனோம். டோக்கன் வாங்குகிற இடத்துல வந்து செல்லை ஒப்படைச்சிட்டு அதுக்கு மேலே வீடியோ எதுவுமே எடுக்க முடியல கைஸ். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா செல்லை வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. முருகன்கிட்ட போகணுன்னா, நம்ம கோயில் உள்ள போகணுன்னா முருகனை, அதுதான் இந்த இடத்துலையும் முருகனை தரிசிக்கணும் நீங்கன்றதுனால முருகனுடைய அந்த ஃபோட்டோவை காட்டாங்க. இதெல்லாம் மணிமண்டபம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலே என்னால் கேப்சர் பண்ண முடியல. இதுக்கு மேலே நீங்கள் ரியல் லைஃப்பில் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பும்போது எடுத்த வீடியோ இது. நான் வந்து அங்கே ஒரு 10 மணிக்கு ட்ரெயின் ஏறி ஒரு நைட்டு 3 மணிக்கெலாம் வந்துட்டேன் கைஸ்.